கேரள மக்கள் லிட்ரேச்சர் ஃபில்ம்ஸ், ரியல் லைஃப் இதெல்லாம் வந்து ரொம்ப ரசனையோட விரும்பி பார்க்குற ஒரு தரமான ஸ்டாண்டர்டான பீப்புள். கேரள மக்கள்கிட்ட நான் வந்து எழுதி இயக்கி நாயகனாக நடித்த இந்த படம் படையாண்ட மாவீரா ஒரு ரியல் ஸ்டோரி. உண்மையாக வாழ்ந்த ஒரு மனிதன், தமிழ்நாட்டில் காடு வெட்டி குரு அப்படிங்கிற ஒரு பெரிய லீடர். அதாவது 1000 crores 1000 கோடி ரூபா ஒருத்தனிட்ட பேரம் பேசி என்எல்சி லிக்னைட் கார்பரேஷன் எக்ஸ்டென்ஷனுக்காக ஜெயங்கொண்டம் லிக்னைட் கார்பரேஷன் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 35 வில்லேஜஸ் அதை வந்து ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி. அவர் வந்து ஆண்டிமடம் எம்எல்ஏ, அவர் வந்து அசம்பிளியில் எம்எல்ஏ. அவர்கிட்ட 1000 crores வேலை பேசுகிறாங்க. ஆனால் இது எனக்கானது இல்லை, எனக்கு அடுத்தடுத்து வர்ற ஜென்ரேஷனுக்கானதுன்னு சொல்லி அவர் வந்து எந்த சூழ்நிலையிலும் அதுக்கு அடிபணியாமல் வாழ்ந்து மறைந்த அந்த 35 வில்லேஜஸையும் காப்பாற்றிட்டு இந்த மண்ணை விட்டு மறைஞ்சிருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு 10 lakhs 50 lakhs கூட என்ன வேணாலும் துரோகம் பண்ணுற இந்த உலகத்தில் இல்லை தமிழ்நாட்டில் எங்கள் ஹிஸ்ட்ரி, அதாவது ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த கங்கை கொண்ட சோழபுரம், அந்த பிளேசஸில் அவங்க ராஜராஜ சோழனுடைய தளபதிகளாக கேப்டன்களாக இருந்து ஒரு வாரியர்ஸாக உலகம் பூரா போய் தெற்காசிய நாடுகள் முழுக்க கட்டி ஆண்ட ஒரு கூட்டம் அது. அங்கே இருக்கிற வன்னியர்கள் படையாச்சு. அந்த 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 1000 yearsக்கு அப்புறம், 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜேந்திர சோழன், அதுக்கப்புறம் 1000 வருஷத்துக்கு பிறகு அந்த மண்ணை காத்து அந்த மண்ணை அத்துமீறி வந்தவங்களை அடித்து துரத்திட்டு கவர்மெண்ட் எகென்ஸ்டாக நின்று ஜெயிச்சு அப்படி இருந்தவர். அவருடைய வரலாறு இன்னைக்கு வந்து கேரளாவில் கொச்சினில் இங்கே தியேட்டர்ஸில் இங்கே போட்டு ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்து ப்ரெஸ் பீப்புள்ஸ் எண்டில் கிளைமேக்ஸில் கிளாப்ஸ் பண்ணதுங்கிறது அதுதான் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், என்னுடைய சக டெக்னீஷியன்ஸ், கோ ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே, இன்னும் சொல்லப்போனால் அந்த தமிழ் ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்துக்குமே இங்கே கேரளா ப்ரெஸ் பீப்புளுடைய அந்த கிளாப்ஸ் இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு டைரக்டராக என்னை வந்து ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு. ஆக இந்த ரியல் ஹிஸ்ட்ரிங்கிறது நான் வந்து டெஃபினட்டாக நான் வந்து கேரளா பீப்புள்ஸ் வந்து பெரிய அளவில் கொண்டாடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த பீப்புள்ஸ் இங்கே பார்த்தவங்களுடைய அந்த ரியாக்ஷன்ஸு, அதனால் எல்லாத்தையும் கொண்டாடுகிற நீங்கள் என்னுடைய படையாண்ட மாவீராங்கிற இந்த ட்ரூ ஸ்டோரியும் நீங்கள் எல்லோரும் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே கொண்டாடணும். ஏன்னா இன்றைக்கி வந்து வழிகாட்டுறவங்க, அதாவது இந்த மண்ணுக்காக வாழ்ந்து மறைஞ்ச பெண்ணை காப்பாற்றுறதும் மண்ணை காப்பாற்றுறதும் தான் உலகத்தில் பெருசு. அதான் தமிழ் ஹிஸ்ட்ரியில் அகநானூறு புறநானூறு 2 இதிகாசங்கள், பெரிய லிட்ரேச்சர்ஸ். அதாவது 3000 years பேக் மண், குடும்பம், ஃபேமிலி, லவ், அதுக்காக ஒன் லிட்ரேச்சர் அகநானூறு. அதுக்கு பிரச்சனை மண்ணுக்கு பொண்ணுக்கு இதெல்லாம் சிக்கல் வந்ததுன்னா வார், அதாவது போர்க்களத்தில் நிற்கிறது, சண்டை போடுறது. இந்த 2 லைஃப்பும் தான் தமிழர்களுடைய லைஃப். எல்லாரும் மலையாளிஸ், எல்லாம் தமிழ், எல்லாருமே ஒரு 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 லேண்டு தானே இது, அப்புறம் தானே பிரிஞ்சது. ஆக அந்த ஹிஸ்ட்ரி அப்போ மட்டும் இல்லை, ஸ்டில் இப்போவும் அப்படின்னு சொல்லி காடு வெட்டி குரு அந்த மண்ணை காப்பாற்றி சண்டை போட்டது தான் அந்த வரலாறு. ஆக இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ் பெண்ணை காப்பாற்றுறதுக்கு நிற்கணும், மண்ணை காப்பாற்றுறதுக்கு நிற்கணும். கார்பரேட் கும்பலாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், எகென்ஸ்டாக யார் வந்து இந்த பீப்புளுடைய அந்த உரிமையை அந்த இந்த லேண்டை யார் அபகரிக்க வந்தாலும் அது காலம்லாம் இல்லை, சட்டம்லாம் அதை ஜட்ஜ்மெண்டெல்லாம் அதை தடுக்காது. அத்துமீறி பொண்ணு மேலே கேர்ள்ஸ் மேலே பொண்ணு மேலே கை வைக்க வந்தாலும் மண்ணை மேலே கை வைக்க வந்தாலும் அவனை அடித்து அந்த இடத்துல புதைக்கணுங்கிறது தான். அதான் ஹியூமன். அதான் இன்னைக்கு உலகம் பூரா எந்த இடத்துல உள்ளே போனாலும் அதான் மார்க் கிடைக்குது. ஆக இப்போவும் நீங்கள் ஏற காற்ற இன்னைக்கு வந்து விலை பேசிட்டான், மண்ணை விலை பேசிட்டான், மலையை, ஹில்ஸு, கனிம வளங்கள் விலை பேசிட்டான். இதெல்லாம் கேரளாவுக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும், வேர்ல்டு வைட், ஸ்ரீலங்கா, இலங்கை, எல்டி பிரபாகரன் அவங்களுடைய ஸ்ட்ரகிள், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு பொருந்தும். ஆக எதுவாக இருந்தாலும் அது எதிர்த்து நின்று யங் ஜென்ரேஷன் போராடணுங்கிறது தான் இந்த படம். அதனால் இந்த ஃபிலிமோட கடைசியில் இது ஸ்டோரின்னு எங்களுக்கு தெரிய வந்ததா?
இந்த ஸ்டோரியில வில்லனோட கேரக்டர் என்ன தம்பானி அது சொல்லும்போது எங்களுக்கு தெரிய வந்தது இது யாரை பற்றி பேசுறேன்னு. அப்போ அவரு വലിയൊരു ആൾ VIP ഇന്ത്യയിലെ പ്രമുഖരാണ് ഒരാൾ. അവർക്കെതിരെ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணும்போது அது വലിയൊരു கான்ட்ரவர்சி தானே? கான்ட்ரவர்சியல் தான். நீங்க ட்ரூத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய மேன், அவங்க பெரிய கார்ப்பரேட் கூட்டம் அல்லது வந்து அவங்க பெரிய என்ன சொல்றது லெஜண்ட், அதெல்லாம் பீப்புளுக்கு முன்னாடி மக்களுக்கு முன்னாடி அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மிலிட்ரியாக இருந்தாலும் சரி, பொண்ணுக்கும் மண்ணுக்கும் எதிராக எவன் வந்தாலும் அவனை பற்றி கவலையப்படக்கூடாது. இவ்வளோ கெத்தா இந்த மாதிரி பேசுறேன், அப்புறம் எதுக்கு அவரோட பெயரை மாற்றி சொல்லலாம்? ஒரிஜினலாக இந்த பெயரை சொல்லலாம். அதாவது நீங்கள் இப்போ கேட்குறீங்கல்ல, தம்பானின்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்களா, அது ஒரிஜினல் நேம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? சரி, உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு தான் முக்கியம். ஏன்னா சென்சார்னு ஒன்று இருக்குது. சென்சார் கவர்மெண்ட் யாரு? அந்த தம்பானி கூட்டம். இதெல்லாம் ஆக உண்மையை சொல்லணுங்கிறது தான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதுதான் சக்ஸஸ். ஓகே, இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் இருக்குது. ஏன்னா தமிழ் மக்களை ஒன்றா சேர்க்கிற ஒருவன் வருவார், அவன் வருவேன் தமிழ் மக்களை ஒன்றா சேர்க்கிறேன்னு. இப்போ தமிழகத்தோட பொலிட்டிக்கல் അല്ലെങ്കിൽ அந்த மாதிரி ഇതിൽ നോക്കുമ്പോൾ டிவிக்கு நம்மளோட தளபதி விஜய் அவரோட ராഷ്ട്രീയ பார்ட்டி எல்லாம் ரொம்ப வார்த்தை பேசிட்டு வந்துருக்கு. அப்போது அது ஏதாவது அதாவது அது யார் வேணாலும் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அது உங்களுடைய கெஸ். அது ஒவ்வொருத்தரும் ஃபில்மை பார்க்கும்போது. ஆனால் நான் ஃபில்மில் சொன்னது என்னென்னா, இப்போ இந்த ஃபில்ம் வருது, இப்போ எவ்வளோ லிட்ரேச்சர் 50 years பேக், 100 years பேக், 500, 1000 years பேக்லாம் ஹிஸ்ட்ரி சொல்லிக்கிட்டே வருது. எல்லாருமே என்னென்னா பின்னாடி யங் ஜென்ரேஷன் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே வராங்க. நான் இந்த ஃபில்மில் சொன்னது என்னென்னா, இது இன்னும் ஸ்டில் இப்போவும் பொருந்தும், இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் கழிச்சும் பொருந்தும். ஆக யார் வந்தாலும் இந்த மண்ணை எப்படி இப்படி காப்பாற்றினானோ ஒருத்தன், அப்படி 15 years 500 years பேக்கில் வந்தாலும் என்னதான் சொல்லியிருக்கான்னு அவன் அந்த அந்த ஸ்ட்ரகிள் பண்ண வார் பண்ண எந்திரிச்சு வர்றது இருக்குல்ல, அதான் முக்கியம். அதனால் யார் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் இந்த மண்ணையும் இனத்தையும் காக்க அல்லது மனித குலத்தை காக்க, அது கேரளா இருக்கலாம், ஆந்திரா இருக்கலாம், கர்நாடகா இருக்கலாம், தமிழ்நாடு இருக்கலாம், தமிழகமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எந்த காலகட்டமாக இருந்தாலும் எங்களை தான் சொன்னாங்கன்னு அவர் ரைஸ் ஆகி வர்றது இருக்குல்ல, அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். படையமன் கடைசியாக ஒரு கேள்வி, நீங்கள் இப்போ சொல்ல என்ன இந்த ஆட்சி அந்த கூட்டத்துக்கு பின்னாடி இருக்குது, அப்புறம் எந்த கட்சி இந்த மாதிரி ஒரு மூவி இந்த தியேட்டரில் எத்திக்க இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கு? எங்க இங்கே கேரளா கட்ஸ்ன்றது எப்பவுமே ஒரு மனிதனாக பிறந்தவன், ஹியூமனாக பிறந்தவன், அவன் வந்து டைரக்டராக இருக்கலாம் அல்லது ஃபைட்டாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம், அவனுக்கு கட்ஸுங்கிறது அவனை வந்து அவனுக்கு உயிர் பயத்தை ஏற்படுத்தினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் எவன் ஒருத்தன் ட்ரூத் பக்கத்தில் நிற்கிறானோ அவன் யாருக்கும் பயப்படாது. ஏன்னா ட்ரூத்தை எவன், அதாவது உண்மை, அன்பு, பாசம் இதெல்லாம் எவன் தூக்கி பிடிக்கிறானோ அவன் காடுக்கு சமமானவன். காடுக்கு சமமானவன்னா காடு யாருக்கு பயப்படணும்? இது வந்து உணர்ச்சி வசப்பட்டு சொல்றது. நீங்க ஒரு தாய் உங்களை காக்குறாங்க, அம்மா இல்லையா, உங்களுக்கு யார் காடு? உங்களுக்கு மதர். அப்ப மதர்லேண்ட் அதை காக்க யார் நின்றாலும் அவன் காடு. அவன் எவனுக்குமே பயப்படக்கூடாது. அது கவர்மெண்டா இருந்தாலும், மிலிட்ரியா இருந்தாலும், கார்பரேட் கம்பெனியா இருந்தாலும் அவனுக்குத்தான் அவங்க பயப்படணுமே ஒழிய அவன் யாருக்கும் பயப்பட மாட்டான், பயப்படக்கூடாது.